முக்காவாசி விமென்க்கு வந்துட்டு ஷேவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா கைனகாலஜிஸ்ட் விசிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவசியம் இந்த சந்தேகம் இருக்கும். அவங்க கிட்ட சொல்ற அதே ஆன்சர் தான் நான் அவங்க கிட்டயும் சொல்வேன். உங்களுக்கு வல்வால ஏதோ ப்ராப்ளம் இல்லை இச்சிங் இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரீங்கன்னா சம்டைம்ஸ் அது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். தவிர வல்வா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கருப்பாக இருக்கே வந்துட்டு லேபியா வேறு சைஸில் இருக்குது, ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய பம்ப்ஸ் இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருக்குமோன்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஸோ ஐ வுட் லைக் டு டெல் யூ, வல்வாங்கிறது இன்டர்னல் எக்ஸாமினேஷன், பேப் ஸ்மியர் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிற ரீசனுக்காக கைனக் கிட்ட போறீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் போகிறது நல்லது கிடையாது. ஏன்னா கைனகாலஜிஸ்ட் விசிட் உங்களுக்கு டியூவா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில யோசனைகள் இருக்கலாம். ஷேவ் பண்ணுமா, பீரியட்ஸில் போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். பட் இது யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ லெட் மீ டாக் டு யூ டுடே அபவுட் 3 விஷயங்கள் விச் we as gynecologists are not going to be bothered about. நம்பர் 1, முக்காவாசி விமென்க்கு வந்துட்டு ஷேவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா கைனகாலஜிஸ்ட் விசிட்டுக்குன்னு சொல்லிட்டு அவசியம் இந்த சந்தேகம் இருக்கும். நிறைய விமென் நான் எக்ஸாமின் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஐம் சாரி இன்னைக்கு டைம் கிடைக்கல ஷேவ் பண்ணுறதுக்குன்னு. பட் அவங்க கிட்ட சொல்கிற அதே ஆன்சர் தான் நான் அவங்க கிட்டேயும் சொல்வேன். ஷேவிங் இஸ் அப்சல்யூட்லி அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். கைனகாலஜிஸ்ட் விசிட்காக நீங்கள் ஷேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. அது நம்ம உள்பரிசோதனை பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையும் தடையாக அமைய போகிறதும் கிடையாது. ஒன்லி இஃப் யூ ஹாவ் வெரி திக் கர்லி ஹேர் அண்ட் உங்களுக்கு வல்வால ஏதோ ப்ராப்ளம் இல்லை இச்சிங் இல்லை ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரீங்கன்னா சம்டைம்ஸ் அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். தவிர அதர்வைஸ் ஷேவிங் இன் நோ வே எங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஆர் வெஜைனல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு தடையாக இருக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்மளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம், வல்வா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கருப்பாக இருக்கே வந்துட்டு லேபியா வேறு சைஸில் இருக்குது, ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய பம்ப்ஸ் இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருக்குமோன்னு ஒரு தயக்கம் இருக்கலாம். ஸோ ஐ வுட் லைக் டு டெல் யூ, வல்வாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். எல்லாருக்கும் ஃபேராக சிமெட்ரிக்கலாக ஈக்குவல் சைஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரோட வல்வாவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போது. ஏசிமெட்ரிக்கல் லேபியா ஆர் அந்த லிப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். பிக்மெண்டேஷன் ஆர் டார்க்கனிங் ஆஃப் த ஸ்கின் அந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஏதாவது யோசனை பண்ணிடுவோமோ, நீங்கள் அன்க்ளீனாக வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்பர் 2, பீரியட்ஸ் டைமில் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த விசிட் எதுக்காகங்கிறத பொறுத்து தான் நான் இதை சொல்வேன். பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வரும்போது நீங்கள் வெஜைனல் டிஸ்சார்ஜ், இச்சிங் ஆர் வேர் ஐ ஹாவ் டு டூ அன் இன்டர்னல் எக்ஸாமினேஷன், பேப் ஸ்மியர் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிற ரீசனுக்காக கைனக் கிட்ட போறீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் போகிறது நல்லது கிடையாது. ஏன்னா உள்பரிசோதனை பண்ணும் போது அங்கே பிளட்டு தான் தெரியும், தவிர நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் தெரியாது எங்களுக்கு. அண்ட் பேப் ஸ்மியரும் ப்ளீடிங் இருக்கிற டைம் நம்மளால டெஸ்ட் எடுக்க முடியாது. பட் தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ், நீங்கள் ப்ளீடிங் இருக்கும் போது தான் கைனக் விசிட் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம், பேசல் ஸ்கேன் ஆர் டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன் பண்ணணுங்கும் போது நீங்கள் பீரியட்ஸ் நிற்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து டே 2 ஆர் டே 3 ஆஃப் யோர் பீரியட்ஸில் தான் வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீடிங் இருக்க டைம் we do a transvaginal scan which always has a condom as a probe cover on it. ஸோ அதை பற்றி எந்த தயக்கமும் தேவையில்லை. ஸோ your gynecologist will not mind doing a transvaginal scan when you're having your periods. எப்போவுமே வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் விமென் வந்து நம்ம டிஸ்ரோப் பண்ணி நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸை லைட் அடித்து இன்னொருத்தங்க பார்க்க போகிறாங்கங்கும் போது அது டெஃபினட்டாக நமக்குள்ள ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷனாக தான் இருக்கும். பட் ஆஸ் கைனகாலஜிஸ்ட் எங்களோட ஜாபே இஸ் டு அசஸ் யோர் வல்வா அண்ட் வெஜைனா. ஸோ நாங்கள் அதை ரொம்ப கிளினிக்கலாக தான் பார்க்க போகிறோம், தவிர உங்களை அன்னெசரியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ உங்கள் அண்டர்வேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோ இதெல்லாம் எங்களுக்கு யோசனையே இருக்க போகிறதில்ல அந்த டைமில். திஸ் இஸ் வாட் வி ஹவ் பீன் ட்ரெயின் டு டூ அண்ட் வி வில் பி அப்ரோச்சிங் இட் ஒன்லி கிளினிக்கலி. நம்பர் 3,
வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்குமா நம்மளுக்கு அந்த டைம்? ஸோ அது ஸ்மெல்லியாக இருக்குமா, ஒஃபென்சிவாக இருக்குமா டாக்டருக்குன்னு சொல்லிட்டு எந்த யோசனையும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது பார்த்தா தான் அதோட கேரக்டர் என்ன, அது இன்ஃபெக்டிவா, நான் இன்ஃபெக்டிவா, அது ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கா, இஸ் இட் த நார்மல் வெஜைனல் ஓடரா, அப்படிலாம் நான் எங்களுக்கு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்கு மட்டும் நாங்கள் மெடிசின்ஸ் எழுதி கொடுத்தோம்னா தட் இஸ் நாட் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அது என்ன கைண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்குங்கிறது இட் மே பி அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன் ஃபார் யூ, பட் அது ரொம்ப ஒரு காமன் கம்ப்ளைண்ட் விச் உங்கள் கைனகாலஜிஸ்டாக நாங்கள் பார்க்கறதுனால அது எங்களுக்கு ஒரு அசிங்கப்படுற விஷயமா தெரிய போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் கைனக் விசிட்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தால் இனிமேல் இருக்கிறதுக்கு தேவையில்லை.